Hi, hello students. Welcome to Pudiyugam Academy. So, நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா TNPSC டாபிக்ஸ் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் வைஸ் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோமா. அந்த வகையில ஜியோகிராஃபி வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஜியோகிராஃபியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10th 11th அதுக்கப்புறம் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபிலையும் வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு கோர்சஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க அதுல வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கிட்ஸ். ஸோ ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டாட்டிக் டேட்டா தான். நான் கேர்ஃபுல்லா சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. Let's start economic activities. So என்னென்ன economic activities அப்படின்றது வந்துட்டு என்ன? அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, செகண்டரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ட்ரெஷரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதாவது முதல்நிலை தொழில்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிரைமரினா முதல்நிலைன்னு அர்த்தம். செகண்டரினா இரண்டாம் நிலை தொழில்கள், மூன்றாம் நிலை தொழில்கள், அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். 4ஆம் நிலை, 5ஆம் நிலை, அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்துட்டு தொழில்கள் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன தொழில்கள்லாம் வந்துட்டு ஏற்றது, எதெல்லாம் வந்துட்டு தொடர்புடையது அப்படின்றது வந்துட்டு நம்ம பார்ப்போம். முதல் நிலை, இரண்டாம் நிலை, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பார்ப்போம். கேஸ் ஸ்டடி லாஸ்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். So economic activity அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. So பொருளாதார நடவடிக்கை refers to the activity of making, providing, purchasing and selling goods or services. So பொருட்களை தயாரிக்கிறது, தயாரித்த பொருட்களை வழங்குவது, வாங்குவது, விற்பது, இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பொருளாதார நடவடிக்கை அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? சோ இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு பிரைமரி, ட்ரெஷரி, செகண்டரி, முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்துட்டு 3 பிரிவுகளா வந்துட்டு பிரிச்சுக்கலாமா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் பார்த்தரலாம். முதல் நிலை தொழில் என்னன்னு. முதல் நிலை தொழில் அப்படின்னா primary activities help man to fulfill his needs and desires by using resources which are gifted by man by nature. இதுதான் கீ பாயிண்ட். இயற்கையில இருந்து நமக்கு என்னெல்லாம் வளங்கள் நேரடியா வந்துட்டு கிடைக்குதோ அந்த வளங்கள் எல்லாம் மனிதர்கள் வந்துட்டு தங்களுடைய தேவைகளுக்காக வந்துட்டு விருப்பங்களுக்காக வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம. சோ அந்த தொழில்கள் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். சோ என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நேச்சர்ல இருந்து நமக்கு வந்துட்டு டிரெக்டா கிடைக்கிறது நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஹண்டிங், வேட்டையாடுதல். கரெக்டா? அப்புறம் உணவு சேகரித்தல், கேதரிங் அப்படின்றது வந்துட்டு உணவு சேகரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாஸ்டரலிசம் அப்படின்றது மேய்ச்சல், ஆடு மாடு மேய்ச்சல். ஃபிஷிங், மீன் பிடித்தல். ஃபாரஸ்ட்ரி. சோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா காடுகள் வளம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைனிங், சுரங்க தொழில் அண்ட் அக்ரிகல்ச்சர், விவசாயம். இது எல்லாமே வந்துட்டு பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் தான். சரிங்களா? இது எல்லாமே வந்துட்டு முதல்நிலை தொழில்கள் தான். சோ இயற்கை கிட்ட இருந்து நமக்கு இந்த விஷயங்கள்லாம் டைரக்டா கிடைக்குது. இது எல்லாத்தையுமே மனிதர்கள் வந்துட்டு நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல், ஹண்டிங் அண்ட் கேதரிங். சோ மனிதன் தோன்றிய காலத்துல இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான் நம்மளுடைய ஓல்டஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா இருந்ததுமா. ஓகேங்களா? பழம்பெரும் ஒரு தொழிலா வந்துட்டு பழமையான தொழில் அப்படின்னா வந்துட்டு வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும் அப்படின்றதான் வந்துட்டு சொல்லுவாங்க. சோ இது மூலியமா தான் மனிதர்களுடைய அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சோ அத பத்தி தான் ஜஸ்ட் கொடுத்திருக்காங்க.
கேதரிங் உணவு சேகரித்தல் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்னா நார்த்தன் கனடா, நார்த்தன் யுரேஷியா, சதர்ன் சில்லி அண்ட் அமேசான் பேசின், டிராபிக்கல் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணதுக்கான எவிடன்சஸ் வந்துட்டு இருக்குமா நமக்கு. ஓகேங்களா. சோ இது வந்துட்டு ஒரு பழம்பெரும் தொழில் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாஸ்டரலிசம் அப்படின்னா மேய்ச்சல்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சோ விலங்குகள், அதாவது ஆடு, மாடு, அப்புறம் செம்மறி ஆடுகள், இந்த மாதிரி விலங்குகளை வளர்க்கிறது, அதை மேய்க்கிறது, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தொழில்மா. So different types of animals like cattle, sheep, goats are organized in an organized manner to get animal products. So இந்த மாதிரி இந்த கால்நடைகள் வளர்ப்பது அப்படின்றது நாடோடிகளால வந்துட்டு பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறையிலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வணிக ரீதியாகவும் வந்துட்டு நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா. சோ மேய்ச்சல் தொழில் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது 2 parts ஆ பிரிக்கிறாங்க. 2 broad categories as nomadic herding and commercial livestock rearing. So 2 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பழங்குடியினரின் மந்தை மேய்ச்சல். nomadic herding அப்படின்னா பழங்குடியினரின் மந்தை மேய்ச்சல்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்துட்டு கமர்ஷியல் லைஃப் ஸ்டாக் ரியரிங் அப்படின்னா வர்த்தக ரீதியான கால்நடை வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு nomadic herding or pastoral nomadism, அதாவது பழங்குடியினரின் மந்தை மேய்ச்சல் பத்தி பாத்திரலாம். சோ அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு பழமையான ஒரு முறை. சரிங்களா. சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மேய்ச்சல் மூலியமா அவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், இந்த மாதிரி தேவைகள் எல்லாமே வந்துட்டு அவங்க இந்த விலங்குகள் மூலியமா வந்துட்டு பூர்த்தி செஞ்சுப்பாங்க. சோ இந்த மாதிரி நீர்நிலைகள் மற்றும் அப்புறம் நிலங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மந்தைய வந்து இந்த ஆடு மாடுகளை வந்துட்டு மேய்க்கிறது வந்துட்டு வசதியா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இது எங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேற்கு ஆசிய பகுதி, ஆப்பிரிக்கா, இங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. சோ நார்த் அண்ட் வெஸ்டர்ன் ரீஜன்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா, சதர்ன் ஆப்பிரிக்கா. சோ நீங்க ஜஸ்ட் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. சோ அதோட டெஃபினிஷன் மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஹுமன்ஸ், கால்நடைகளுடன் இடம்பெயர்தல். So it's a seasonal movement of people with their livestock between fixed summer and winter pastures. So இது என்னன்னு பாத்தீங்கன்னா மேய்ச்சல் தொழில ஈடுபட்டவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும், ஓகேங்களா, ஒரு இயருமே கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் வந்துட்டு அவங்களுடைய ஆடு மாடுகள் மந்தையுடன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா புல்வெளியை நோக்கி வந்துட்டு நகர்ந்து போறாங்கம்மா. சரிங்களா. இந்த ஷிஃப்டிங்க தான், இந்த இடம்பெயர்வை தான் வந்துட்டு இவங்க தங்களுடைய கால்நடைகளுடன் மலை பிரதேசங்கள், அந்த மாதிரி கோடை காலத்துல எல்லாம் உயரமான பகுதிகள் நோக்கியும் குளிர்காலத்துல பள்ளத்தாக்கு பகுதிகளை நோக்கியும் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகி போறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. மோஸ்ட்லி இந்த இமாலயன் ரீஜன், அதாவது இமயமலை பகுதியில வந்துட்டு வாழ்றாங்க இல்லையா, அவங்க பேர் வந்துட்டு குஜார்கர்கள், பார்க்கர் வாலாக்கர்கள், காட்டிஸ், இந்த மாதிரி போன்ற பழங்குடியின மக்கள் எல்லாருமே தங்களுடைய கால்நடைகளோட கோடை காலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா மலையை நோக்கி வந்துட்டு போவாங்க. குளிர்காலத்துல ரொம்ப குளிர்ன்றதால பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி வந்துட்டு ஷிஃப்ட் ஆகி வராங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய அர்பனைசேஷன் ஆறதால இப்ப வந்துட்டு காடுகள் பகுதி எல்லாமே வந்துட்டு சுருங்கிட்டே போதுமா. சோ ஷ்ரிங்க் ஆறது அது ஒரு ரீசன். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அர்பனைசேஷன், நகரமயமானதால நிறைய காடுகள் பகுதி ஷ்ரிங்க் ஆயிட்டே போகுது. நெக்ஸ்ட் வேளாண்மை. அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக்போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா. இந்தியா நாட்டுடைய முதுகெலும்பே என்னது? அக்ரிகல்ச்சர், விவசாயம் தான் அப்படின்ட்டு சொல்லுவோம். சோ விவசாயம்ல தன்னிறைவு விவசாயம், சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா இருக்கு. வணிக விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிறைவு விவசாயம், அதாவது சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்றது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுலயே ரெண்டு இருக்கு. பழமையான விவசாயம், இன்னொன்னு இன்டென்சிவ் ஃபார்மிங், தீவிர விவசாயம். பிரிமிட்டிவ் ஃபார்மிங், பழமையான விவசாயம் அப்படின்னா சோ அந்த
ஒரு ஃபேமிலி முழுக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் முழுக்க வந்துட்டு விவசாயத்துல இறங்குவாங்கம்மா. சரிங்களா? வெளியில இருந்து எந்த வேலை ஆட்களையுமே வந்துட்டு பணியமர்த்த மாட்டாங்க. அவங்க மட்டுமே வந்துட்டு அவங்களுடைய லேண்ட்ல, அவங்களுடைய ஒரு சின்ன நிலத்துல வந்துட்டு விவசாயம் செய்வாங்க. சரிங்களா? அண்ட் இன்னொன்னு, பழமையான ஃபார்மிங்னு சொல்லும் போது நியூ டெக்னிக்ஸ் எதையுமே பயன்படுத்த மாட்டாங்க. உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், ஈவன் டிராக்டர்ஸ் கூட வந்துட்டு பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு விவசாயம் வந்துட்டு செய்வாங்க. ஸோ பழைய மெத்தட்ல விவசாயம் செய்யறதால அவங்களுக்கு விளைச்சல் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். அவங்க குடும்ப நபர்களே அந்த விளைச்சல வந்துட்டு பங்கிட்டுப்பாங்க. முதல்ல குடும்பத்துக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சத்தை தான் வந்துட்டு மார்க்கெட்ல போய் வியாபாரம் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ பழமையான விவசாயம் அப்படின்றது வந்துட்டு ப்ராஃபிட்காக இல்ல, லாபத்திற்காக கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட், இன்டென்சிவ் ஃபார்மிங், தீவிர விவசாயம். இது ஜஸ்ட் பாத்துக்கோங்க பிக்சர். சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட், தீவிர விவசாயம்ல ரெண்டு இருக்குமா. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இருக்கு, நொமேடிக் ஹெர்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்னன்னு பாத்துடலாம். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இது மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மலைகள், குன்றுகள், அப்புறம் வந்துட்டு இந்த காடுகள்ல இருக்கிற ரீஜன்ஸ், அங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்ற விஷயம் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இது என்ன அப்படின்றது நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 2 years வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நிலத்துல வந்துட்டு விவசாயம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் அந்த 2 yearsக்கு அப்புறம் அந்த நிலத்தை வந்துட்டு கொளுத்தி விட்டுருவாங்க. கொளுத்தி விட்டுட்டு இன்னொரு நிலத்துக்கு வந்துட்டு போவாங்க. ரெண்டாவது ஒரு நிலத்துக்கு வந்துட்டு போயிட்டு விவசாயம் செய்வாங்க. அது ஒரு 2 years செய்வாங்க. முதல்ல கொளுத்தி விட்ட நிலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப 2 வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா, அந்த சாம்பல்னா அந்த மண்ணுக்குள்ள போயிட்டு மண் வளத்தை அதிகரிக்கும். சரிங்களா? சோ அது சாயிலோட growth அதிகரிக்கும். சோ சாயில் எரோஷன் வராது, மண் அரிப்புன்றது வராது. இப்ப இந்த இரண்டாவது நிலத்துல ஒரு 2 வருஷம் வேளாண்மை பாக்குறாங்களா, திருப்பி இந்த நிலத்தை கொளுத்தி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் கொளுத்தி விட்ட நிலம் இருக்குல்ல, இப்ப 2 years ஆயிடுச்சு, மண் வளம் தான் இப்ப நிறைய அதிகரிச்சிருக்கும், அந்த சாம்பல் எல்லாம் உள்ள போயிட்டு திருப்பி இந்த நிலத்துக்கு வந்து விவசாயம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2 yearsக்கு அப்புறம் இதை கொளுத்தி விட்டுருவாங்க. சோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்றது, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்றது. ஓகேங்களா? சோ இந்த பிக்சர் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நான் சொன்னதுதான். இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குமா. ஓகேங்களா? நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியால வந்துட்டு, அதாவது இந்தியாவுடைய வடகிழக்கு மாவட்டங்கள், சரிங்களா, வடகிழக்கு மாவட்டங்களை வந்துட்டு ஜுமிங் பீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மலேசியால லடாங்னு சொல்றாங்க. பிலிப்பைன்ஸ்ல செங்கின் அண்ட் கைங்கின் அப்படின்னு சொல்றாங்க. மில்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமெரிக்கா அண்ட் மெக்சிகோல சொல்றாங்க. கொனுக்கோனு வெனிசுலால சொல்றாங்க. ரோக்கானு பிரேசிலையும், மசோல்னு காங்கோலையும், ரேனு வியட்நாம்லயும், ஹீமானு இந்தோனேஷியாலையும், தாங்கியானு மியான்மர்லயும், சென் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த டேப்லெட் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க வந்துட்டு இதை படிச்சாகும். சரிங்களா? சோ இன்டென்சிவ்ல ஷிஃப்டிங் முடிச்சிட்டோமா? சோ இன்டென்சிவ் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்சிஸ்டன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது பழமையான விவசாயத்திற்கு, பிரிமிட்டிவ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் வந்துட்டு தீவிர விவசாயம் அப்படின்றது. நான் வந்துட்டு பிரிமிட்டிவ், பழமையான விவசாயத்துல என்ன சொன்னேன், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது இங்க இருக்கிற மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க நபர்களே விவசாயம் பார்த்துப்பாங்க. நிலத்தோடைய அளவும் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். சோ விளைச்சலும் கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் நியூ மெத்தட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே எடுத்துட்டு மிச்சத்தை தான் மார்க்கெட்ல போய் செல் பண்ணுவாங்க ப்ராஃபிட்டுக்குன்னு சொன்னா. இன்டென்சிவ்ல அப்படியே ஆப்போசிட். இன்டென்சிவ்ல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வேலை ஆட்களை வந்துட்டு பணியமர்த்துவாங்க. ஓகேங்களா? அண்ட் நியூ மெத்தட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல், இன்செக்டிசைட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு போடுவாங்க. நியூ மெத்தட்ஸ்ல தான் ஃபார்மிங் பண்ணுவாங்க. சோ விளைச்சல் அதிகமா கிடைக்கும். எல்லாத்தையுமே ப்ராஃபிட் மோட்டிவ்ல மார்க்கெட்ல போய் விட்டுருவாங்க. லாபத்தின் அடிப்படையில பண்றதுதான் வந்துட்டு தீவிர வேளாண்மை, இன்டென்சிவ். அண்ட் லேண்டோட சைஸுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா லார்ஜா தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த டேப்லெட் காலம். நொமாடிக் ஹெர்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன்.
நாடோடி விவசாயம் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த பார்ட் நம்ம வந்துட்டு முடிச்சாச்சு ஃபார்மிங்ல. இந்த பார்ட்டுக்கு வாங்க, செகண்ட் பார்ட் கமர்ஷியல் ஃபார்மிங், வணிக விவசாயம். அதுல 3 டைப்ஸ் இருக்கு வணிக விவசாயம்ல. பரந்த விவசாயம், கலப்பு விவசாயம், தோட்டப்பயிர் விவசாயம். சோ ஃபர்ஸ்ட் பரந்த விவசாயம், எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங் வந்துட்டு பார்த்தரலாம். ஓகேங்களா? சோ எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லேண்டோட சைஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமா இருக்கும். சோ எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்டோட சைஸ் லார்ஜா இருக்கும் அண்ட் நிறைய வந்துட்டு விவசாயம் செழிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ணுவாங்க லாபத்தின் அடிப்படையில. எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங்ல நிறைய வளர்க்கறது வந்துட்டு வீட், கோதுமைன்னு சொல்லியிருக்காங்க. கலப்பு வேளாண்மை, மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னா வேளாண்மையும் நடக்கும், கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மந்தை வளர்ப்பு, அப்புறம் தேனீக்கள் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்லயும் வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி மந்தை வளர்ப்பு, ஃபிஷ் வளர்ப்பு, இதுலயும் வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு ப்ராஃபிட் வந்துட்டு வரும். இந்த ஜியோனோ பாக்ஸ்னா பாருங்க. போமாலஜி அப்படின்னா பழங்குடிகள் சாகுபடி பற்றிய படிப்பு. The study of growing fruits பத்தி படிக்கிறதா போமாலஜி. Agriculture, science of vegetable growing, காய்கறி வளர்ப்பு பற்றிய அறிவியல் படிப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ளோரிகல்ச்சர், கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ், பூக்கள் வளர்க்கும் கலை பற்றி படிக்கிறது. செரிகல்ச்சர், ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம்ஸ், பட்டுப்புழு வளர்த்தல் பத்தி படிக்கிறது. விட்டிகல்ச்சர், திராட்சை சாகுபடி பற்றிய படிப்பு. கிரேப் கல்டிவேஷன் பற்றிய படிப்பு, இந்த பேர் தான் வந்துட்டு விட்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் பத்தி பார்த்தரலாம். தோட்டப்பயிர் வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க லாபத்துக்காக பண்றதுதான், ப்ராஃபிட்காக பண்றதுதான். சரிங்களா? இந்த வேளாண்மைக்கு வந்துட்டு ஒரு பரந்த நிலப்பகுதி, லேண்ட் சைஸ் வந்துட்டு அதிகமா வேணும் அண்ட் ஆண்டு வெப்ப அளவு, மழை அளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆனுவல் டெம்பரேச்சர் அண்ட் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்துட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பிளான்டேஷன்னாலே மோஸ்ட்லி தோட்டப்பயிர்னாலே டீ, காஃபி, கொக்கோ, ரப்பர், ஆயில், பாம், சுகர் கேன், பனானாஸ், பைனாப்பிள்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு க்ரோ பண்ணுவாங்கம்மா. ஓகேங்களா? மத்திய தரைக்கடல் வேளாண்மை, மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சர். சோ மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணிக விவசாய முறைன்னு சொல்றாங்க. மத்திய தரைக்கடல்ல அந்த மாதிரி ஐரோப்பா, அப்புறம் வட ஆப்பிரிக்கா இங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறையவே வந்துட்டு பிராக்டிஸ் பண்றாங்க. அண்ட் சிட்ரஸ் வகை பழ வகைகள் தான் வந்துட்டு இங்க நிறையவே பயிரிடுவாங்க. சிட்ரஸ்னா நம்ம ஆரஞ்சஸ், கிரேப்ஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா? விட்டிகல்ச்சர் ஒரு கிரேப் கல்டிவேஷன் இது வந்துட்டு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றாங்க மெடிட்டரேனியன் ரீஜன்ல எல்லாம். தோட்டக்கலை, ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலைனாலே வந்துட்டு ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான். பூக்கள், காய்கறிகள் உற்பத்தி செய்யறதுதான் தோட்டக்கலை விவசாயம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இத வந்துட்டு ட்ரக் ஃபார்மிங், அதாவது இதோட அதர் நேம் வந்துட்டு ட்ரக் ஃபார்மிங், அதாவது சரக்கு வண்டி விவசாயம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வான்டனன் மாடல் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சோ விவசாயி, நில உரிமையாளர் மற்றும் பொருளாதார நிபுணரான வான்டனன். ஓகேங்களா? இவர் பாருங்க எக்கனாமிஸ்ட் மட்டும் இல்ல, ஃபார்மர் அண்ட் லேண்ட் ஓனர். 1826ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு புக் எழுதியிருக்காரு, தி ஐசோலேட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தனித்த பகுதின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு வேளாண் நூலை வந்துட்டு எழுதியிருக்காரு. ஓகேங்களா? சோ அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பாருங்க. The city is located centrally within an isolated state that is self-sufficient and has no external influences. தொழில் புரட்சிக்கு முன் வந்துட்டு வெளியிடப்பட்ட இந்த கோட்பாடு என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்குன்னா,
நகரமானது தனித்த நிலையில மத்திய பகுதியில இருக்கு. எல்லா விதத்திலும் வந்து தன்னிறைவு பெற்றதாகவும் வெளிப்புற செல்வாக்கு ஏதும் இல்லாததாகவும் வந்து இருக்குன்னு சொல்றாரு. சோ இந்த நிலை வந்துட்டு ஆரம்ப காலங்கள்ல வந்துட்டு காடுகளால வந்துட்டு சூழப்பட்டதுன்னு சொல்றாரு. அண்ட் சாயில் குவாலிட்டி, கிளைமேட் எல்லாமே கன்சிஸ்டன்டா இருந்திருக்குன்னு சொல்றாரு. இது ஜஸ்ட் அவரோட அசம்ஷன்ஸ் தான்மா, சரிங்களா? விவசாயிகள் அதிகபட்ச லாபத்திற்காக செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஜஸ்ட் இது என்ன அப்படின்றது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப கான்செப்சுவலா தான் போக வேண்டாம். அண்ட் ஒரு 4 ரிங்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. ரிங் 1 இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. முதல் வளையம் dairying and intensive farming occurs closest to the city because vegetables, fruits, milk and other dairy products must go to the market quickly. So rate of return is maximized. பால் பண்ணையும் தீவிர விவசாய முறையும் காணப்படும் தான் வந்துட்டு இந்த வளையம், சரிங்களா? நகரமயத்தை சுற்றி காணப்படும் சொல்லியிருக்காரு. பிகாஸ் காய்கறி, பழங்கள், பால் பொருட்கள் இதெல்லாமே வந்துட்டு மார்க்கெட்டு உடனடியா போய் சேரும். ஏன்னா அது வந்துட்டு மக்கள் அடிக்கடி டெய்லி வந்துட்டு வாங்கக்கூடிய ஒரு பொருள் இல்லையா? சோ அதனால அதை ஃபர்ஸ்ட் ரிங்ல வந்துட்டு வச்சிருக்காங்க. இதோட வருமானமும் அதிகபட்சமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ரிங் 2 timber and firewood would be produced for fuel and building materials for the second zone, industrialization. எரிபொருள் தேவைக்காக, கட்டிட வேலைக்காக மரங்கள் வந்துட்டு இந்த பகுதியில உற்பத்தி செய்யப்படுகிறது. சோ இது வந்துட்டு செகண்ட் வளையம். மூன்றாவது வளையத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா extensive field crops such as grains for bread and longer than dairy products. They are much lighter than fuel to reduce transport costs. They are located farther from the city. இது வந்து நகரத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொலைவில் அமைந்திருக்கும்னு சொல்றாரு. இதுல வந்து என்ன இருக்குன்னா ரொட்டிக்காக வந்துட்டு பயிர் செய்யப்படும் கோதுமை சாகுபடி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பால் பொருட்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும், கரெக்டா? சோ அதனால இது வந்துட்டு சிட்டிக்கு ஃபாராவே இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ரிங் 4 Ratching is located in the final ring. சோ கடைசியா காணப்படும் இந்த வளையத்துல வந்துட்டு பண்ணை நிலம். பண்ணை நிலம்னா அவங்கள மேய்க்கிறதுக்கான நிலங்கள் வந்துட்டு காணப்படுது. விலங்குகளை வளர்க்கலாம், சரிங்களா? கேட்டில்ஸ் நீங்க வளர்க்கலாம். இதான் ரிங் 4. சோ எல்லாத்துலயும் ஒவ்வொரு ரிங்லயும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத மட்டும் வந்துட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் மைனிங். சுரங்கங்கள், சுரங்க தொழில். சோ பூமியிலிருந்து உலோகங்களை வெட்டி எடுக்கிறது தான் வந்துட்டு சுரங்க தொழில்னு சொல்லுவாங்க, சரிங்களா? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் தி எர்த் crust is known as mining. ஓகே, டைப்ஸ் ஆஃப் மைனிங் பார்த்தரலாம். சுரங்கங்களின் வகைகள் பார்த்தரலாம். திறந்த வெளி அல்லது திறந்த குழி சுரங்கங்கள், ஓபன் பிட் ஆர் ஓபன் காஸ்ட் மைனிங். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ் வந்துட்டு that can be found on the surface layerலயே இருக்கும். அதாவது புவிக்கு அருகிலே உலோக தாது வந்துட்டு கிடைக்கும். சோ அதுதான் வந்துட்டு இந்த ஓபன் பிட்ஸ் ஆர் ஓபன் காஸ்ட் மைனிங் அப்படின்றது. சோ ஒரு 1000 மீட்டர்ஸ் ஆழமுடைய குவாரிகள் தான். சோ இதுல இருந்து ஈஸியா நீங்க உலோக தாதை வெட்டி எடுக்க முடியும். நெக்ஸ்ட் மேற்பரப்பு சுரங்கங்கள், சர்ஃபேஸ் மைனிங். Mining the ores found on the surface of the earth. புவி மீது காணப்படும் உலோக தாதுவை வெட்டி எடுக்கிறது. தேவையற்ற மண் அதெல்லாம் வந்துட்டு அகற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டி எடுப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் அண்டர்கிரவுண்ட் ஆர் சப்சர்ஃபேஸ் மைனிங் ஆர் ஷாஃப்ட் மைனிங். நிலத்தடி சுரங்கங்கள் அல்லது தண்டு வடிவ சுரங்கங்கள், தண்டு வடிவ சுரங்கங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல. சோ நீங்க கேர்ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சோ தட் நான் தமிழ் ஸ்லைட் காட்டும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா புவிக்கடியில இருக்கிற உலோக தாது பொருட்களை வந்துட்டு வெட்டி எடுக்கிறதுக்கு அந்த படிவுகள் இடம் இருக்கலாமா, படிவுகள் உள்ள இடத்த வந்துட்டு அடைவதற்கு வெட்டப்படும் சுரங்க குழிகள்
சுரங்க குழிகள் வந்துட்டு வெட்டி அதுல இருந்து வெட்டி எடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்க டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன் சிட்டு மைனிங், கரைசல் முறை சுரங்கங்கள். இதுல வந்துட்டு ஒரு கரைசல் குழாய் மூலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெட்டி எடுப்பாங்க அம்மா. ஓகேங்களா? லைக் கரைசல் குழாய் மூலமா வந்துட்டு தாது படிவம் என்ன ஆகும்னா கரைஞ்சு மற்றொரு குழாய் மூலம் வந்துட்டு வெளியே வரும். சரிங்களா? Pumping a solution into an ore body which dissolves the ore and then extracted by a second pump. So இது வந்துட்டு பம்ப்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பண்ணுவாங்க. மோஸ்டா வந்துட்டு இந்த உரேனியம் டெபாசிட்ஸ்லாம் இருக்கிற மினரல், உரேனியம் மினரல் எல்லாம் எங்க இருக்கோ அப்போ அங்க வந்துட்டு இன்சிட்டு மைனிங் வந்துட்டு பண்ணுவாங்க கேஸ். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் தான். நெக்ஸ்ட் செகண்டரி ஆக்டிவிட்டிஸ் போலாம். So secondary activities transform the raw materials from the primary sector into consumer goods. So it consists of manufacturing and industrial activities in addition. So இரண்டாம் நிலை தொழில் அப்படின்றது முதல்நிலை தொழிலிருந்து பெறப்படும் மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ் நம்ம மூலப்பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூலப்பொருட்களை வந்துட்டு நுகர்வோர் பொருட்களா மாற்றுவதுதான் வந்துட்டு செகண்டரி ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? இப்போ கரும்பு அப்படின்றது வந்துட்டு பிரைமரி இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? இப்போ கரும்புல இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா சக்கரை எடுக்கிறது, அது வந்துட்டு செகண்டரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த கரும்பு தான் மூலப்பொருள், ரா மெட்டீரியல்னு அர்த்தம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லொகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், தொழிலக அமைவிடத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூலப்பொருட்களின் இருப்பு மற்றும் அதன் அருகாமை, அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். சோ ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா பக்கத்துலயே வந்துட்டு மூலப்பொருட்கள் கிடைச்சிருச்சுன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டும் ஈஸியா இருக்கும், போக்குவரத்து ஈஸியா இருக்கும், ஒரு சீப்பான ரேட்லயும் நமக்கு வந்துட்டு கிடைச்சிடும். அவைலபிலிட்டி ஆஃப் பவர், எரிசக்தி. சோ இந்த எரிசக்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பவர், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மின்சாரம் அப்படின்றது வந்துட்டு கரெக்டா கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அகைன் போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்ஸ். சோ மூலப்பொருட்கள் ஒரு இடத்துலயும் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப தொலைவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்துட்டு அதிகமா இருக்கும். சோ இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கா, போக்குவரத்து செலவு, அப்புறம் வந்துட்டு சந்தைக்கு அருகாமையில வந்துட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. சந்தைக்கு அருகாமையில இருக்கிறது முக்கியமான ஒரு ரீசன். லேபர்ஸ், தொழிலாளர்கள் இருந்தாதான் நீங்க ஃபேக்டரியை ரன் பண்ண முடியும். கரெக்டா? நெக்ஸ்ட் அரசாங்க கொள்கைகள், கவர்மெண்ட் பாலிசிஸ் ஏத்த மாதிரி நீங்க பாலிசிஸ் அப்புறம் அதோட கைட்லைன்ஸ் ஏத்த மாதிரி தான் வந்துட்டு தொழில் பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு மேக் பண்ணணும். அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல், மூலதனம் முக்கியமே வந்துட்டு இதுதான். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கும் சரி, சோ அதை நடத்துறதுக்கும் சரி நம்ம கிட்ட வந்துட்டு காசு இருக்கணும். சோ ஜஸ்ட் வெபர்ஸ் தியரி ஆஃப் லொகேஷன் பார்த்தரலாம். அவர் என்ன அசம்ஷன் சொல்றாருன்னா சில மூலப்பொருட்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? ஆனா நீர் போன்றவை எங்க வேணாலும் கிடைக்கும்னு சொல்றாரு. சந்தை சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும். போக்குவரத்து செலவு மூலப்பொருட்களுடைய எடை, தூரம் அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுது. உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையில நிறைவான ஒரு போட்டி இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய அசம்ஷன்ஸ் வச்சு குறைந்த செலவுல அதிகமான லாபத்தை உங்களால பெற முடியும் அப்படின்ட்டு இந்த கோட்பாட்டுல சொல்றாரு. சோ ஜஸ்ட் நீங்க இந்த அசம்ஷன்ஸை மட்டும் பாத்துக்கோங்க போதும். அண்ட் இந்த லைக் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாமா? சரிங்களா? தட் ஆர் ஆல் நாட் நீடட். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தரலாம். தொழிற்சாலைகளின் வகைகள்.